நமச்சிவாய். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொன்னார் இல்லையா, அந்த காரி நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் பார்க்க போகிறோம். காரி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய புலவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழை படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே காரி அப்படிங்கிற பேர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் சிறந்த புலவர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இவர் தமிழ் புலமையில ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தாரு. நிறைய நூல்கள்லாம் எழுதினாரு. அதில் காரி கோவை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நூலாக இருந்தது அந்த காலத்தில். இவர் எந்த ஊரில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடவுர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய திருக்கடவுர்ல தான் இவர் இருக்கிறாரு. இவர் என்ன சிவ தொண்டு செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காரி கோவையே வீடு பேற்று இருக்கு இல்லையா, வீடு பேருனா என்னது, நம்ம ஆன்மீகத்துல நிலைத்தினிருந்து நம்ம சிவபெருமானை அடையக்கூடிய ஒரு நிலை தான் வீடு பேரு அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வீடு பேற்றின் பொருள் வெளி வராம ஒளிந்து இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல்களை தான் இவர் பாடினாரு. அதன் தொகுப்பு தான் காரி கோவை அப்படிங்கிறது. இந்த காரி கோவை அப்படிங்கிற நூலை இவரே படித்து அதற்கு விளக்கமும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தொண்டினை இவர் செய்துகிட்டு இருந்தார். யாருக்கெல்லாம் விளக்கம் சொன்னார் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா மூவேந்தர்களுக்கு இவர் காரி கோவையை படித்து காமித்து அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத விளக்கி சொல்றது, அந்த நூல் விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் செய்யறது இவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. 3 அரசர்களிடமும் போய் பாடி காமிப்பாரு, அதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. இப்படி புலவர்கள் சபையிலே பாடி காண்பித்தால் அவர்களின் தமிழ் புலமையை மெச்சி நம்மளுடைய மூவேந்தர்கள் பெரிய செல்வங்களை கொடுத்து அனுப்புவாங்க. புலவர்களுக்கெல்லாம் நிறைய பரிசுகள்லாம் கொடுக்கக்கூடிய அரசர்கள் அப்போ இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது மூவேந்தர்கள்கிட்டையும் இவர் இந்த காரி கோவை முதலான நிறைய நூல்களை இவர் எழுதின நூல்களையே படித்து காமிக்கக்கூடியது, அதற்கு விளக்கம் சொல்லக்கூடியது, இந்த விஷயங்களெல்லாம் பண்ணதுனால மூவேந்தர்களுமே இவருக்கு நிறைய செல்வங்களை பரிசாக கொடுத்துருந்தாங்க. அந்த செல்வத்தை வைத்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல சிவனடியார்களுக்கு வேணுங்கிற நிதி உதவியை செஞ்சார். நிறைய பணம் கிடைக்குது, இவர் பாடல்களை பாடுகிற இடங்கள்லாம் நிறைய பணம் இவருக்கு கிடைக்குது. அந்த பணங்கள்லாம் என்ன செய்யறாரு அப்படின்னா, சிவனடியார்கள் வரும்பொழுது அவங்களுக்கு நிதி தேவைப்படும் இல்லையா, எப்படி இருந்தாலும் பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடியவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே நிறைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்களுக்கு நிதி உதவி செய்வதில் இவர் ஆர்வமாக இருந்தார். அதையும் தாண்டி இவர்கிட்ட பெரும் செல்வம் சேர்ந்தது, நிறைய செல்வம் சேர்ந்தது. ஏன்னா மூவேந்தர்களை தாண்டி நிறைய அரசர்களுக்கு இவர் அந்த தமிழ் பாடல்களை பாடி காண்பிப்பது, அதற்கு விளக்கம் சொல்வது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய செல்வம் சேர்ந்துகிட்டே இருந்தது. அதனால இவர் என்ன பண்ணாரு, திருக்கடவுர்லயே நிறைய சிவன் கோயில்களை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போயிட்டு எந்தெந்த ஊர்லலாம் சிவன் கோயில் கட்ட முடியுமோ அங்கங்கெல்லாம் போயிட்டு சிவன் கோயில் கட்டினாரு. சிவன் கோயில் கட்டுறது அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. நான் முன்னமே சொல்லியிருக்கேன், அவரை கும்பிடுறதுக்கே அவருடைய அனுமதி வேணும். அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கணும். நம்ம சிவபெருமானை தேர்ந்தெடுக்கவே முடியாது. அப்படி சிவபெருமான் நம்மளை தேர்ந்தெடுத்தாதான் நம்ம சிவபெருமானை கும்பிடவே முடியும். அதாவது அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அவரை வணங்குறதுக்கே அவர் அனுமதி நம்மளுக்கு கொடுக்கணும், அவருடைய ஆசி நம்மளுக்கு வேணும், அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கணும், இத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்ப அவருடைய திருப்பாதத்தை கும்பிட்டு வணங்குவதற்கே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய கோயிலை கட்டுவதற்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ புண்ணியம் பண்ணாதான் சிவன் கோயிலெலாம் கட்ட முடியும். சாதாரணமா நான் போறேன், நான் ஒரு சிவன் கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கட்ட முடியாது. அதற்கு அவனுடைய அனுமதி வேண்டும். சிவபெருமான் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவரை சார்ந்த விஷயங்களை நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது. உனக்கு நீ தகுதியானவளா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்களெல்லாம் பண்ணவே முடியாது. என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொன்னா கட்டுப்பாடு தான், மனதின் கட்டுப்பாடு, மனதில் வைக்கக்கூடிய பக்தி, இதுக்கு மட்டும்தான் சிவபெருமான் பணிந்து வருவாரே தவிர வேற எதுக்குமே வரமாட்டார். நீ காசு பணம் வச்சிருந்தாலும் சரி, வேற என்ன கலைகள்ல சிறந்து விளங்கினாலும் சரி, அவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டாரு. மனசுல நம்ம பக்தி வைக்கணும், பணிஞ்சு வரணும். எந்த நிலையிலையும் நம்ம எந்த தீய விஷயங்களையும் செய்யாம எல்லா நன்மைகளையும் செஞ்சுட்டு வந்தா மட்டும்தான் சிவபெருமானிடமிருந்து நம்மளுக்கு அனுமதி கிடைக்கும். அவரை பற்றி நம்ம நினைக்க முடியும், அவரை கும்பிட முடியும், அவரை வழிபட முடியும், அவர் கோயிலுக்கு போக முடியும், அவரை பற்றி பேச முடியும், அவருக்கு திருக்கோயில்களை எழுப்ப முடியும். இது எல்லாமே அவர் நம்மளை தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் நடக்கும்.
அதுக்கு நம்ம மனசுல பக்தி வச்சிருக்கணும், ஜென்ம ஜென்மமா பக்தி வச்சிருக்கணும். அப்பதான் வந்துட்டு அதெல்லாம் நடக்கும். தெய்வாதீனமா நம்மளுக்கெல்லாம் அது நடந்துகிட்டு இருக்கு. இது நடக்குது அப்படின்னாலே நம்ம எத்தனை ஜென்மமா நம்ம பண்ண புண்ணியமோ தெரியல. நான்லாம் அதான் யோசிப்பேன், அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதா, நான் எத்தனை ஜென்மம் நான் புண்ணியம் பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இவரும் கோயில்கள் எல்லாம் கட்டுறார். நிறைய நிதி சேருது. நிதி சேர 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 நிறைய கோயில்கள், சிவபெருமானுடைய கோயில்களை சின்ன சின்ன கோயில்கள் நிறைய கட்டியிருக்காரு இவர். அதுக்காக இவருக்கு எவ்வளோ புண்ணியம் நீங்க யோசிச்சு பாருங்க. சிவபெருமானை கும்பிடுவதே புண்ணியம் அப்படின்னு சொன்னா, பலர் கும்பிடுகிற ஒரு கோயிலை கட்டுவது எவ்வளவு பெரிய புண்ணியமா இருக்கும். அப்படி புண்ணியம் பண்ணா கூட இவருக்கு மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, திருக்கைலாயத்தை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கார். நம்ம எப்போ கைலாயம் போறது, கைலாய மலை, அந்த சிவன் இருக்கக்கூடிய கைலாய மலையை பத்தி இவர் நினைச்சுக்கிட்டே இருப்பார், எப்பதான் போறது அப்படிங்கிற மாதிரி. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு இடத்துலயே பாடி சம்பாதிச்சு கோயில் கட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படியே திருக்கைலாய மலைக்கு போயிட்டு அங்கேயே சிவனிடத்திலேயே சேர்ந்துட்டார். அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, சிவனடியார்களுக்கு தொண்டு பண்ணாலும் தொண்டுதான், சிவபெருமானுக்கு தொண்டு பண்ணாலும் தொண்டுதான். அதே மாதிரி சிவன் கோயில்களை கட்டுவதும் ஒரு விதமான சிவ தொண்டுதான். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நம்ம 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய ஒரு தகுதியை பெற முடியும். அதுக்கெல்லாம் நிறைய பக்தி வச்சிருக்கோம். நம்மளாம் பார்த்துருக்கோம்ல, உயிரை கூட விடக்கூடிய அளவுக்கு துணியணும். அப்படி துணியக்கூடிய பக்தி இருந்தாதான் நாயன்மார்களில் ஒருவராக இருக்க நம்மளுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அந்த வகையில் இவர் எப்ப பாரு திருக்கைலாயத்தை, நம்ம கிட்ட எல்லாம் அவ்வளவு பணம் இருந்தா நம்ம என்ன செய்வோம், பணம் தான் இருக்கே, நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அதெல்லாம் யோசிக்காம எப்போ நான் கைலாயத்துக்கு போவேன், எப்போ சிவதரிசனம் பண்ணுவேன், இதையே தான் இவர் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். அதனாலதான் இவருக்கு நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவராக சிவபெருமான் தேர்ந்தெடுத்தால், அதனால நம்ம இப்போ கூட 63 நாயன்மார்களில் ஒருவராக இவரை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் காரி நாயனாரின் வாழ்க்கை வரலாறு என்பது. நமச்சிவாயம்.